உங்கள் குழந்தைங்களுக்கு கரெக்டான தூக்கம் கிடைக்கல அப்படின்னா ப்ளீஸ் அதை இக்னோர் பண்ணிடாதீங்க. ஏன்னா பேபிஸ்க்கு அவங்க ஏஜுக்கு ஏற்ற மாதிரி டியூரேஷன் தூக்கம் எந்த இன்ட்ரப்ஷனும் இல்லாமல் கிடைக்கிறது ரொம்பவே முக்கியம். அப்படி இல்லைன்னா என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஹாய், திஸ் இஸ் டாக்டர் மதுமிதா, யுவர் பீடியாட்ரிஷியன் வித் ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்ட் இன் ஸ்லீப் மெடிசன். ஸோ ஷார்ட் டேர்மாக என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரலாம் அப்படின்னா, நம்பர் 1, பேபிஸோட க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட்டே அஃபெக்ட் ஆகலாங்க. ஏன்னா பேபிஸோட க்ரோத்துக்கு தேவையான க்ரோத் ஹார்மோன் நைட் டைமில் தான் செக்ரீட் ஆகும். நம்பர் 2, நைட் அவங்க தூங்காதனால டே டைம் ஸ்லீப்பினஸ் அதிகமாகும். ஸோ அவங்க அகடமிக் பெர்ஃபார்மன்ஸ் கம்மியாகலாம். நம்பர் 3, குழந்தைங்களோட அட்டென்ஷனும் மெமரியும் குறையலாம். ஏன்னா அவங்க லேர்ன் பண்ணதையெல்லாம் பிரெயின் நைட் டைமில் தான் கன்சால்டேட் பண்ணும். ஸோ ஸ்லீப் அஃபெக்ட் ஆகிறதுனால மெமரி குறையறதுக்கான சான்சஸ் இருக்குது. நம்பர் 4, பேபிஸ்க்கு மூட் டிஸார்டர்ஸ் வரலாங்க. அதாவது இரிட்டபிளாக இருப்பாங்க, ஹைப்பர் ஆக்டிவாக இருக்க சான்சஸ் இருக்குது, டிப்ரெஸ்டாக ஃபீல் ஆகலாம், இல்லை ஆங்ஸைட்டி கூட இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ லாங் டேர்மாக குழந்தைங்களுக்கு என்னென்ன வரலாம் அப்படின்னா, மெட்டபாலிக் ப்ராப்ளம்ஸ் நிறைய வரக்கான சான்சஸ் இருக்குது. ஒபிசிட்டி, ஹைப்பர் டென்ஷன், இல்லை கொலஸ்ட்ரால் ஜாஸ்தி ஆகிறது, டயபெட்டிஸ், இது எல்லாமே வரக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நைட் தூக்கம் இல்லாதனால பாடி இன்சுலினுக்கு ரியாக்ட் ஆகாது. ஸோ அவங்க நிறைய ஃபுட் எடுத்துக்குவாங்க. ஸோ ஸ்லீப் டிஸார்டர்ஸ் காமனாக குழந்தைங்களுக்கு வரது என்னென்ன அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸ்லீப் ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது queries இருந்துச்சுன்னா எனக்கு கன்சல்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. See you all in the next video.